ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல மினி விளாக் பார்க்கலாமா? இங்கே சித்தூரில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ இருக்கிறது ஆந்திராவில் இருக்க சித்தூரில் தான். ஐ மீன் பார்டரில் தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஜாத்திரைன்னு சொல்லி ஒன்று நடக்கும். நம்ம ஊரில் திருவிழா நடக்கும்ல, அது வந்து இங்கே ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1 வீக் கிட்ட நடக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த ஜாத்திரையில் நாங்களும் இந்த ஊர்க்காரங்களாகவே மாறி நாங்களும் அதில் வந்து பார்ட்டிசிபேட்லாம் பண்ணி கோயிலுக்கெலாம் போய் ரொம்ப ஜாலியாக அது வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கலாம், இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னு உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டே வந்து போய் சாமி எல்லோரும் சமையல் பண்ணி சாமிக்கு என்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ, கறி குழம்பு கூட பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க நிறையா பேர். அந்த மாதிரி சாமிக்காக வீட்டில் சாப்பாடு பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் சாமிக்காக அந்த ரோவில் நின்று சாமிக்கிட்ட படைச்சிட்டு அங்கே ஒரு ஒரு பெரிய பாட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் போய் எல்லோரும் அந்த சாப்பாடை போட்டுறாங்க. அதுலேருந்து அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மீதி இருக்க மக்கள் எனக்கு அவ்வளோ எக்ஸாக்டாக தெரில. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி தான் நடக்கும். அவ்வளோ டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுவாங்க நான் இன்னும் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சாமியை போய் நம்ம ஊரில் கரகம்லாம் வச்சு கரைப்போம் பார்த்திங்களா, இங்கே அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு 2-3 நாளைக்கு சாமியை அங்கே வச்சுட்டு சுற்றி இருக்க கிராம மக்கள் எல்லாம் வந்து சாமி பார்க்குறாங்க. ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த சாமியை எடுத்துகிட்டு வந்து ஊர்வலமாக கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி நிறையா பேர் இந்த வீடியோட எண்டில் நீங்கள் அது பார்ப்பீங்க. நிறையா பேர் நம்ம ஊரில் அந்த காவடி எல்லாம் எடுத்துகிட்டு வராங்கள்ல, காவடினா காவடி முருகனுக்கு தூக்குற காவடி இல்லை. இவங்க எப்படின்னா இந்த முதுகில் அந்த கொக்கி மாதிரி மாட்டி தொங்கிட்டு வருவாங்க. அது வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் எக்ஸிபிஷன் போன வீடியோ. ஸோ அங்கே கோயிலுக்கு போயிட்டு எக்ஸிபிஷன் போட்டிருந்ததுனால அங்கேயும் போயிட்டு வரலான்னு சொல்லி அங்கேயுமே போயிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த 3rd டே நைட்டு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் அங்கே வந்து இந்த டிஜேலாம் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வைப்பாக ரொம்ப நல்ல வைப் இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, சாமியை வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் உருண்டு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி முளைப்பாரி தூக்கிட்டு போகிறது, காவடி எடுத்துகிட்டு வர்றது. இந்த வீடியோவில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சாமி கொண்டு தான் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நிறையா பேர் வேண்டியிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அலகு குத்துறது, எக்ஸாக்டாக கரெக்டாக அலகு குத்துறது. இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு லாரிலேயோ வேன்லேயோ ஆட்டோலேயோ இந்த மாதிரி முதுகில் வந்து அலகு குத்திட்டு அதில் தொங்கிட்டு வராங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நிஜமாவே இங்கே தான் பார்த்தேன். நம்ம ஊரில் கூட மேபி ஏதோ ஒரு ஊர்லலாம் இந்த மாதிரி நடக்குமா என்னென்னு தெரியல. பட் நான் இருந்த இடத்துல அப்படி இல்லை. பட் இங்கே அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.